என்னது, ரஜினிகாந்த் தற்கொலைக்கு முயன்றாரா? இது என்னங்க புது கதையா இருக்கு? என்ன நடந்தது? ரஜினிகாந்த் இப்போது வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார். அந்த படமானது அக்டோபர் மாதம் வெளியாகவிருக்கும் சூழலில் அடுத்ததாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கிறார். இதன் டைட்டில் டீசர் சில வாரங்களுக்கு முன்பு வெளியாகி சக்கை போட்டு வரவேற்பை பெற்றது. கண்டிப்பாக இந்த படம் ரஜினியின் கெரியரில் மெகா பிளாக்பஸ்டராக அமையும் என்று அவரது ரசிகர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். சூழல் இப்படி இருக்க ரஜினிகாந்த் தற்கொலைக்கு முயன்றதாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. ரஜினிகாந்த் என்ற பெயரை தவிர்த்துவிட்டு தமிழ் சினிமாவின் வரலாற்றை எழுத முடியாது. தமிழ்நாட்டில் மட்டுமின்றி இந்திய அளவில் அவரதுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறார்கள். முக்கியமாக சாதாரணமானவர்கள் மட்டுமின்றி செலிபிரிட்டிகளும் ரஜினிகாந்தின் ரசிகர்கள்தான். ஏனெனில் தனது தனித்துவமான ஸ்டைல், பாடி லாங்குவேஜ், நடிப்பு என ஒவ்வொன்றிலும் ரஜினிகாந்த் அதகலம் செய்பவர். சினிமா துறைக்கு வருபவர்கள் எப்போதும் ரஜினிகாந்தை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டதுண்டு. அவரது நடிப்பில் கடைசியாக லால் சலாம் படம் வெளியானது. அதற்கு முன்னதாக ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. ஜெயிலர் ரிலீஸ் வரை ரஜினிகாந்தின் சூப்பர் ஸ்டார் நாற்காலியில் ஆடிக்கொண்டிருப்பதாகவும் விரைவில் அந்த சிம்மாசனத்திலிருந்து ரஜினி இறக்கப்படுவார் என்றும் பலர் பேசினார்கள். ஆனால் ஜெயிலர் படம் மெகா பிளாக்பஸ்டர் ஆகி எப்போதும் ரஜினிதான் சூப்பர் ஸ்டார் என்று அவரது ரசிகர்களை பேச வைத்தது. ஆனால் அடித்து நடித்த லால் சலாம் சறுக்கிவிட்டது. இப்போது வேட்டையின் படத்தில் நடித்து வருகிறார் அவர். அந்த படம் அக்டோபர் மாதம் திரைக்கு வரவிருக்கிறது. ஜெய்பீம் படத்தின் இயக்குனர் இயக்குவதால் இப்படத்தின் மீது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த படத்துக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்கிறார். படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. படத்தின் ஷூட்டிங் விரைவில் தொடங்க உள்ளது. கமல்ஹாசனுக்கு எப்படி லோகேஷ் பிரம்மாண்ட ஹிட்டை கொடுத்தாரோ அதேபோல் கூலியும் அமைய வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். இதற்கிடையே ரஜினிகாந்த் இப்போது பக்குவப்பட்ட மனிதராகவும் உச்சபட்ச பணக்காரராகவும் இருக்கிறார். ஆனால் அவரது ஆரம்ப காலம் வறுமையின் பிடியில் சிக்கியிருந்தது. கூலி வேலை நடத்துனர் என்று ஏகப்பட்ட பணிகளை செய்திருக்கிறார். பிறகு சினிமாவுக்கு வந்துவிட்டார், சூப்பர் ஸ்டார் ஆனார். உயர்ந்த இடத்திற்கு சென்றாலும் தனது வறுமையை அவர் மறக்காததால் தான் அவர் எல்லோரிடமும் சகஜமாகவும் எளிமையாகவும் பழகுகிறார் என்று அவருக்கு நெருக்கமானவர்கள் சொல்வதுண்டு. இந்த நிலையில் ரஜினிகாந்த் குறித்து புதிய தகவல் ஒன்று சமூக வலைதளங்களில் தீயாக பரவி வருகிறது. அதாவது, ரஜினிகாந்த் வறுமையில் இருந்தபோது ஆபீஸ் பாய் கூலி வேலை பார்த்திருக்கிறார். அப்போது வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தாராம். ஆனால் சுவரில் வரையப்பட்டிருந்த ஒரு கடவுளின் முகம் அவரது எண்ணத்தை மாற்றியதாம். பிறகு அன்றைய இரவு தூங்க சென்றிருக்கிறார். அப்போது கனவில் முகப்பொலிவுடன் ஒருவர் அவரை நோக்கி வந்தாராம். பிறகு ஆற்றின் மீது அவர் நடந்து வந்தது போலவும் அவரை நோக்கி ரஜினிகாந்த் ஓடியது போலவும் கனவில் காட்சிகள் வந்திருக்கின்றன. மறுநாள் அனைவரிடமும் இது குறித்து ரஜினி சொல்ல, சுவரில் வரையப்பட்டிருந்தது ராகவேந்திரர் ஓவியம் என்று கூறியிருக்கிறார். அதனையடுத்து நேராக ராகவேந்திரர் கோவிலுக்கு சென்று வேண்டியிருக்கிறார் ரஜினி. அதன்பின் அவருக்கு நடத்துனர் வேலை கிடைத்ததாம். தொடர்ந்து நடிகராகவும் மாறினாராம். அந்த சம்பவம் தான் ராகவேந்திரரின் தீவிர பக்தராக ரஜினிகாந்தை மாற்றியதாம். இந்த தகவல் தான் சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியுள்ளது.